இன்னைக்கு எனக்கு லீவு. உங்களுக்கெல்லாம் லீவா? எனக்கு இன்னைக்கு லீவ் விட்டாங்க. இன்னைக்கு நான் உட்காந்து எனக்கு ஃபுட்பால் பார்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உட்காந்து டிவி பார்த்துட வேண்டியதான். அம்மா உட்காந்து எந்திக்கிறதுனாலே பெரும் பாடாக இருக்கு. நடந்துக்கிட்டே இருக்கன்னா இருக்கலாம். ஏதோ சுச்சு இருக்கு, இதுதான் போடும். என்ன அழகா பேட் வாசித்துட்டு இருக்கா, கீபோர்டு வேற வாசிக்கான். பக்கத்தில் ஒரு பாப்பா வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன அழகா டிவியில் நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? சரி, நாம ஃபுட்பால் விளாடும். என்ன அடி அடியா, என்னை விட்டா உருண்டு உருண்டு போய் கோல் போஸ்டுக்குள்ள போயிடுவேன். இவன் என்னடானா என்னால் மெஸ்ஸி சட்டை போட்டு சிரிக்க. நீ இப்படி விளாடுவியா? என்ன மாதிரி யாரும் விளாட முடியாது. இப்படி உருண்டு உருண்டு யாராவது விளாட பார்த்துருக்கியா? நான் மட்டும்தான் விளாட முடியும். அடி அவன் வேற பயப்படான், டிவி வேற பயப்பட்டுரும். என்ன செய்ய? அண்ணா 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 கொஞ்சம் கிரிக்கெட் வைண்ணா. இவன் என்னடா எப்போ வந்த சுனாமி வந்த மாதிரியே பதறிக்கிட்டே அண்ணா அண்ணா அடிக்கிற மாதிரி. எவ்வளவு நேரம் நீ பார்த்த? கொஞ்சம் கிரிக்கெட் வைண்ணா. கொஞ்சம் கிரிக்கெட்டா? ஆமா ஆமா ஆமா. கொஞ்சம் கிரிக்கெட் எப்படி வைக்கணும்? சேனல் மாத்துனா. சேனல் மாத்தணுமா? நல்ல நல்ல கொஞ்சம் மாத்துனா. மூத்த பையன், சேனல் எல்லாம் மாத்த முடியாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்கு கிரிக்கெட் பார்க்க ஆசையா இருக்குண்ணா. மாத்துனா சேனலை. ஒரு நாள் வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாடா நீ? எனக்கு கிரிக்கெட் பார்க்கணும்னா என்ன மாத்துறது? வா, நானே இன்னைக்கு நான் வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் மாத்திக்கிட்டேன்னா அடுத்த ஆள் வந்தாச்சு. இவட 2 பேருங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? சோறு மட்டும் நல்லா வயிற்றுக்கு தும்பானோப்ல தெரியுது. கல்ல பை உள்ளிய ஏலே என்ன நினைச்சிட்டு இருக்கிய? அடிச்சு நான் கல் எடுத்து திரும்பி ஓடுங்களாங்கிட்டு கடைசியா வந்துட்டு அவனை பாவம் பார்த்து வளர்த்து விட்டா இவன் நம்மள அடிப்பானா? கிரிக்கெட் சேனல ஓடுறங்கிட்டு நானே கிரிக்கெட் பிளேயரு MS தோனிக்கு நான் தான் பயிற்சி கொடுக்குறாள். போங்களாங்கிட்டு. MS தோனிக்கு பயிற்சி கொடுக்கானா? இவனை பார்த்தா MS தோனிக்கு தெரியுமானே தெரியாதா? கடவுளையா விடுறா விடுறான் பாரு, ஒரே ரீல் தான். நானும் நம்மள ஒரு தடவை IPL 7 எடுக்கணும் பார்த்தா ஒரு ரீல் எடுக்க மாட்டேங்க. ஒன்னு எடுத்து அவன் என்ன செய்ய, சாப்பாடு போட்டே செத்து போயிடுவான். வாட்டர் பைக்காட்டு போலாம் இல்லாமல இருக்கு. வாட்டர் ஒன்ன விட்டா வாட்டர் பத்தாக்குறை ஆயிரும். அவன் என்னடா செய்வான்? நம்ம உருவத்தை பார்த்த உடனே அலறதான் செய்யறாங்க. 2 நாளைக்கு அப்பாவா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பையங்களுக்கு அப்பா எப்படி இருக்காரு பாத்தீங்களா? டேய், அவரு நமக்கு உழைச்சி சாப்பாடு வாங்கி போட்டு போடா தேஞ்சு போயிட்டேன். நான் இந்த பையங்களுக்கு அப்பாவான் தான் கேட்டேன். அங்க அவன் துக்கமணி வேற அடிச்சு விட்டான். ஏப்பா உங்களுக்கு அறிவு இருக்காப்பா? ஏப்பா ஏப்பா மைக்க தந்து அங்க போங்க. ஃபீல்ட் அவுட் ஆவரி சரிதான், மைக்க தந்துட்டு போங்க. உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கான். ஏப்பா அவன் இன்னைக்கு ரொம்ப கரெக்டா பேசுறான். 3 பையங்க இருக்கும். 3 டிவி வாங்கி மாட்டிருக்கணும், இல்ல 3 செல்போன் வாங்கி தந்திருக்கணும். இதுக்குதான் அப்படி கேட்டியா? ஆமா, இந்த கேமரா அண்ணனுக்கு பாரு, அவரும் சண்டை விட்டு 2 டிவி தான் கொண்டு வந்திருக்காரு. 2 தான் பளிச்சுன்னு வெளிச்செறியுது. இன்னொன்னு மாட்டிருக்க வேண்டியதானே? ஆமா சரி, சண்டை போட்டு கிடக்கும். நாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும், புரியுதா? ஒரு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா வீட்டில் தண்டை சோறு தின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு 3 டிவி? ஒன்றில் பாருங்க போதும், சரியா? எப்போ நீங்க சுகர் செக் பண்ணல, கை கிலோ கிடுக்கிட்டு நடுங்குது இருக்கு. அவருக்கு சுகர்லாம் நடுக்கல. 3 பேரும் வீட்டுல கொடுக்காங்க, 3 பேருக்கு என்னென்னடா சாப்பாடு போற அப்படின்னு நடுங்குறாரா? ஆமா, அது உங்ககிட்ட பேசி அது மாதிரி ஆயிப்போச்சு. நாம நடுங்குறோம் பரவாயில்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் எதுக்கு உங்களை பார்த்து ஒரு டைரக்ஷன்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, என்ன தெரியலையே. அது வேற ஒன்றும் இல்லை. சரி, அது விடுவோம். இப்போ டைலாக் மறந்துட்டோ? மறக்கல, வம்பு வேண்டான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வம்பு வேண்டாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் தேவையில்லாதது அப்புறம் வந்துட்டு குப்பை. எப்ப தேவையில்லாதது குப்பை தான். குப்பையும் ரைட். ஆமா, குப்பையை க்ளீன் பண்ணோம்ல. அப்பா இன்னைக்கு நீ பேசின பேச்சில் மிரண்டாரு. அதனால தேவையில்லாத
பயன்படுத்தாத உபயோகம் இல்லாத எல்லா எல்லாத்தையும் பொருளையும் தூக்கி நீ சேர்த்து வை, நம்ம வந்து இரும்பு கடையில் எடைக்கு போடுவோம்னு சொல்றாரு. நான் தான் அப்பா. நீங்க தான் அப்பா. ஆமா. ஆனா நீங்க மறந்துட்டீங்களப்பா. நான் மறக்கலப்பா, இருப்பா. அதனால சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிருங்க. சரிப்பா. சரியா? அதனால இப்ப நான் வெளில போயிட்டு வருவேன். அது மட்டும் இல்ல, காத்து ஒண்ணு அடிக்கல, மைக்க வரப்பா பிடிச்சிருக்கீங்களே. சரி அப்ப ஒண்ணு பண்ற. இல்ல ஒண்ணு இல்ல, அப்ப ஒண்ணு பண்றேன். மைக் தண்டு போங்க. எங்க அப்படி நிக்க என்ன பிடிச்சிட்டா? நம்ம பாதுகாப்பா இருக்கும்ல. இப்பதான் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தம்பி. ஏலே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த பக்கம் சாஞ்சிராத. சரியா? ஆமா, 3 பேர் விழுந்துருவோம். 3 பேர் விழ மாட்டோம். இடையில அப்பாவோட எலும்பு நொறுங்கிரும். அதனால கவனமா இரு. சரிப்பா. சரி எப்பா. அதனால அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராரு. அதனால வீட்டை கொஞ்சம் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்போ வெளியில் போயிட்டு வந்து பார்ப்பேன், அதுக்குள்ளே எல்லாரும் க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கணும். நாங்கெல்லாம் காலமே வெளியே போயிட்டோம், நீங்கள் இப்போ தான் புரியல. அந்த வெளியே இல்லை, அப்படிக்கு நினைச்சு அசிங்கம் பண்ணி வச்சிடாத. வெளியே என்ன பண்டவங்க புரியல. இன்னைக்கு அப்பாவுக்கு ரவுண்டு கட்டி அடி விழுதுடா. இன்னைக்கு வெளியில் போயிட்டு வரேன் அப்பா. சரி, கடை வீதிக்கு போயிட்டு வரேன். அண்ணன் இன்னைக்கு அப்பா பாத்தியல ஆளு டைகிலாம் அடிச்சு மாசம் வந்திருக்காவ. அப்பா மாசம் வந்தாரு. அதான் அப்பா அப்பான்னு திரும்ப திரும்ப சொல்றாவளோ. எலம்பு திரும்புதுன்னு நினைக்கேன். அப்பாவுக்கு இன்னைக்கு என்ன பேசனே தெரியல. பாவம் அவரும் சங்கடப்பட்டவன். உங்களை மாதிரி பெத்து போட்டா அப்புறம் அவன் என்ன செய்வாரு? சரி விடுறா, இருந்துட்டு போட்டு. இப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா, காலையில அம்மா எந்திரிச்சிருப்பாவ. ஆமா, வேலைக்கு போனோம். அப்பாக்கு இன்னைக்கு லீவு, நமக்கு இன்னைக்கு லீவு. அதனால என்ன செஞ்சிருப்பாவா, குறுக்கு லேசா அப்பாக்கு பெண்டான மாதிரி ஏறி ஒட்டட என்ன தேவையில்லாத பொருள் எனக்கு எல்லாத்தையும் பிறக்கி போட்டுன்னு சொல்லிருப்பாவ. சரி விடு. சரி நம்மளும் பிறக்கி போட்டோன்னு வை. நம்ம அப்பா வந்து ஏதாவது பரோட்டா கரெக்டா வாங்கிட்டு வருவாங்க. புரோட்டா, காடை செட்டு, கௌதாரி எல்லாம் அப்பமே இந்த கேட்டிஸ்ட் அப்பமே புரோட்டா வாங்க போனாலும் இன்னும் வரலையில. அவரை கொஞ்சம் விடுறா. உங்களுக்கு வாங்கி போடுறதுக்கு கடை எதுவும் வேலை பேசுறாவளா என்னமோ தெரியலையே. அவரு பாவம், நீ கேட்டதுக்காக எங்க போயிருக்காரோ, இந்த வீதியில அலைஞ்சிட்டு இருக்காரோ. அந்த மனுஷன் பாவம். அவரை விட்டுறா. இல்ல நான் அப்பமே தேடி பார்த்தா ஆளை காணும் கேட்டேன். அவரை பிறகு இதனாலதான் அப்பா உன்னை பார்த்தவொன்னே அப்பா கை பதறுது. என்னத்தை கேட்பானே தெரியாதடா. மழை ஒழுங்கி வா, போய் எடுத்துட்டு வா. என்னத்தை எடுக்க ஒண்ணு இல்லையே எடுக்கிறதுக்கு. ஏதாவது எடுத்துட்டு போவோம். ஆமா, இந்த சேர் வேற ரொம்ப நாள் காலாவதி ஆகி கிடக்கு. நம்ம பங்குக்கு போடுவோம். இல்ல சட்டு போட்டு பிறகிட்டு வாங்கல. அந்த போச்சா யாருல கொண்டு வா. தேவையில்லாத உபயோகில்லாத எடுத்துட்டியா? என்னல வைத்த மலத்திரியா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா. இல்ல என்னாச்சு? இது பாத்தியா? என்னடா வாங்கினதுல இருந்து பயன்படுத்தவே இல்லை. ஆமா. யாருக்கு குறுக்கு நெளியுது? கட்டாயம். ஒருத்தருக்கு குறுக்கு வளையாது. கட்டாயம். போரை போட்டு மேல சிண்டெக்ஸ் டேங்க வச்சிரு, பைப்ல தண்ணி வந்துடணும். அந்த ஆக இருக்கிற தண்ணியெல்லாம் இல்ல பயங்கரமா வச்சிருக்கானா? நல்ல பையன். நல்ல பையன். இது தூக்கிட்டு வந்துட்டான். ஆமா, இன்னைக்கு இதுக்கு வேலையே இல்லை. என்ன அது? எங்கேயோ சர்ச்சில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சும்மா தூரப்பட்ட தூக்கிட்டு வந்ததுக்கே பெரிய உழப்பு முடி பில்டப்லாம் பயங்கரமா இருக்குல்ல அவனுக்கு. ஆமா, எப்படியோ எல்லாத்தையும் பிறகிட்டு வந்தாச்சு. ஆனா ஒண்ணுன்னு இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு 2 மைக் தான் வச்சிருக்கேன். இல்ல இவனை கத்து தாங்க முடியாது. தம்பி நிறைய சாத்துட்டு இன்னைக்கு நிறைய வெயிட்டா கேட்டீங்களா? பரோட்டா கிடைக்க போகுது. பரோட்டாவா? இல்ல வரட்டாவா புரோட்டாவால? இன்னைக்கு அவர் வந்து உடனே புரட்டுன்னு பாடுறான். சரி, புரோட்டா வேணுமா? புரோட்டா. அவர் எவ்வளவு அன்பா அசன சோறு இந்த பசங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு தயார் பண்ணி வச்சிருக்காவ. நீங்க அவங்களுக்கு நினைச்சிட்டாங்க இன்னும் ஆல்ரெடியே தின்ட்டு வந்துட்டானுவ, திங்க மாட்டானு தெரிஞ்சுதான் வேற வங்கி போயிருக்க. அதை போட்டுட்டு ஏம்ல பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் அப்பா சொன்ன கெஸ்ட் மட்டும் தான் வரணும். ஆமாப்பா, இல்ல அவரு வரான பாரு. கோஸ்ட்
போஸ்ட் இல்லடா கெஸ்ட். கெஸ்டா? இன்னும் கொஞ்சம் என்ன கோர்ஸ் ஒருத்தன் கூட்டம் கெஸ்ட்டுங்க ஒருத்தன் டெஸ்ட்டுங்க இவனு மத்தியில். பின்னாடி யாரோன்னு வராங்க. பின்னாடியா? யாரா? ஏன் பின்னாடி யாரா வர்றா? மைக் இப்போ கொடுக்கறதுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. தம்பி ஐயாரு, இது நம்ம ஆசிர் அவங்க வீடு தானா? அண்ணாச்சி ஓ ரொம்ப பிரம்மாண்டம் அழகா கட்டியிருக்காரு. நீங்க அட்ரஸ் வீட்டுக்கு வெளியே இருந்து கேட்கணும், உள்ள இருந்தே கேட்கல. இதுக்கு வாங்க, நம்ம வீடு தான், கரெக்ட் தான், வாங்க. இல்ல சைடு வாசல்ல இருந்து. சைடு வாசல் நம்ம வீட்டுக்கு புற வாசல்லாம் கிடையாது, ஒரே வாசல் தான். ஒரே வாசல் தானா? நீங்க யாரு? சரி, ஆ? நானும் உங்க அப்பாவும் ஆ. ஆதி காலத்து ஃப்ரெண்டு. சரி, இருந்துட்டு போட்டு அதுக்கு என்ன இப்போ? சின்ன வயசுல இருந்து. அதான் இருந்துட்டு போட்டு என்ன அப்பா சொன்ன கெஸ்ட் அவரா இருக்க. இவரு கையில பண்டெல்லாம் ஒண்ணு கொண்டு வரலையா? பண்டமா தம்பி? இல்ல கெஸ்ட்னா கொண்டு வரணும்ல. கார்ல இருக்கு, கொண்டு வருவேன். நான் சொல்றேன், நீ ஒரு டன்னு, நான் ஒரு டன்னு, அவன் ஒரு டன்னு, இவரு ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னா 3 டன் வாங்கிட்டு வரணும்டா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? விடு. உங்க அப்பா ஆ. நல்லா வளர்த்து வச்சிருக்கானடா அவங்கள. அது நாங்க நல்லா வளர்ந்துருக்கோம்ல, அவைய வளர்க்கலனாலும் நாங்களே மலிக்கிருவோம். சரி, ஆ. சின்ன வயசுல ஆ. நாங்க ஒண்ணா படிச்சோம். சரி. கல்லூரி முடிச்ச பிறகு நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டேன். ஓ, அங்க என்ன உத்தியோகம்? அங்க ஊழியம் செஞ்சுட்டு. ஊழியம்? ஏன் இங்க எவனும் உங்களுக்கு துட்டு தர மாட்டேங்கானுவளோ? இல்ல ஊழியத்துக்கு எதாவும் இருறா. அவருக்கு ஏதோ ஆண்டவர் ஏவி போயிருப்பாரு. நீ பாட்டுக்கு. தாங்கள் வந்த நோக்கம்? ஆளு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து இன்னும் குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியப்பா. நீங்களே மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்க, ஏன்னா நீயே பேசல. ஆமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, அவரு இப்ப பீதியில் அடிக்காரு. இப்ப இவர் அவரை நான் மட்டை. சரி ஐயா தம்பி, நீங்க எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டா? ரெண்டு தான். சரி, எங்க அப்பா இப்ப வந்துருவாவ. சரி, எங்களுக்காக சாப்பாடு வாங்குறதுக்கு வெளியே போயிருக்காங்க. சாப்பாடு வாங்க போயிருக்கானா? ஆமா, அந்த நாள்ல நாங்களாம் இருந்து பசி இதே வேலைதான். தாங்க மாட்டோம். சரி, ஆ, இதெல்லாம் என்ன தம்பி வீட்டுக்கு முன்னாடி இப்படி அசிங்கமா அள்ளி போட்டு வச்சிருக்கீங்க? உள்ள வாங்க. எங்க அப்பா ஆ, தேவையில்லாத, ஆ, உபயோகம் இல்லாத, ஆ. பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போடு, ஆ. வந்து எடைக்கு போட்டு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னவ. வெரி குட், ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்களா? ஆமா, நல்ல நாங்க தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டோம். நான் என் 2 தம்பி எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருந்தீங்கன்னு வைங்க, உங்களையும் தூக்கி போட்டுருவோம். நீ தூக்கி போட்டுருவீங்களா? ஆமா, பயங்கரமான ஆளா இருக்கானோட. சரி, உங்க அப்பா எப்போ வருவாங்க? அவர் வருவாரு. ஆ. அவர் எப்போ வருவார், எப்படி வருவார் யாருக்கும் தெரியாது. ஆனா வருவாரு. கேட்டிஸ்ட் வந்துட்டாவே, கேட்டிஸ்ட். ஏய், நீ வேறடா. நான் அப்பாவை பார்த்தா நீ வேற. டேய், எங்க அப்பா இப்ப வருவாவ. சரி, இந்த வந்துட்டவன்னு நினைக்கிறேன். எங்கேயோ காத்து வீசுற மாதிரி இருக்குல்ல. டேய் நண்பா, அசி எப்போ வந்த? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும்பா. ஏய், உன் உடம்ப பூரா உருக்கி. வா, கிச்சு கிச்சு மூட்டாதப்பா. ஏய், எங்க அப்பா எலும்பு நுரிக்க முடியாது. கிச்சு கிச்சு மூட்டாதப்பா. உங்க அப்பா எலும்ப நொறுக்கலப்பா. அவன் சின்ன வயசுல இருந்து அது அப்பம் கூட நல்லா இருந்தான். அது ஒண்ணு இல்ல, எலும்பும் தோலுமா இருக்கா, நீங்க பல்கா இருக்கீங்களப்பா. அது ஒண்ணு இல்ல மத்தையே, தாய் இல்லாத பிள்ளைங்கன்னு ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஐயோ, அதனாலதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசுல இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, அப்பாக்கு அடிக்கடி கொஞ்சம் ஞாபகம் மருதி ஆயிட்டு எங்க அம்மா ஸ்கூலுக்கு போயிருக்காவ. இந்த வார்த்தை கேட்டிருந்தோம்னா மீதி இன்னைக்கு வெளியிருப்பாங்க. என்னையில இருந்து இந்த வியாதிடா உனக்கு? அப்படிலாம் இல்ல நண்பா, அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நீ கண்டுக்காத. சரி, நீ எப்படி இருக்க? ஐயோ, சரி. டேய் நண்பா, சரி, இங்க தேவையில்லாத, பயன்படுத்தாத, உபயோகம் இல்லாத பொருளாக எடுத்து போட்டிருக்கேன்னு சொன்னாங்க உங்க பிள்ளைங்க. சரி, இது தேவையில்லாதடா. இது தேவையில்ல. எங்க ஆளுங்களை காணோம், அதுக்குள்ள ஒன்னையும் சேர்த்துதான் எல்லாரும் 3 பேர் வாங்க. நான் சொன்ன பத்தியில எங்க அப்பாவுக்கு அடிக்கடி மாறிடுதுன்னு. நாங்க இங்கனைக்கு அங்க தேடுற பத்தியில ஒரு இடத்துல நின்னா பரவாயில்ல, மாறி மாறி நின்னா எப்படி? சரி, நான் உங்களை என்ன செய்ய சொன்னேன்? ஏப்பா, அது நீங்க தேவையில்லாத, பயன்படுத்தாத, உபயோகம் இல்லாத பொருள் எல்லாம் தூக்கி தூர போட சொன்னீங்களா? ஆமா. இது என்னைக்கா பயன்படுத்திருக்கீங்களா நீங்க? ஏய், நீங்க போய் எங்க எங்க என்ன இருக்கா பாப்பியா, வரும்போதே செல்போன்ல இதுல எத்தனை தட்டிகிட்டே வருவிய. அம்மா வருவாங்க, ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது சீக்கிரம் போலிமே வருவாங்க. இப்படி
அப்புறம் வந்து வந்தனா நீங்கள் உடனே செல்லம் எப்படிமா இருக்க டீ போட்டு தரட்டா அப்படின்னு சொல்லுவிய. ஒரு டீ போட்டு கொடுத்தது தான் அப்படியே எங்கள் அம்மா சீக்கு கோழி சண்டை கோழி மாதிரி மாறிடுவாங்க. அந்த ஆக்க எந்திரிச்சு நடந்தாங்கன்னா நேரம் லேப்டாப்பை தூக்கிட்டு ஒரே தட்டு. என்னைக்காவது இதை படிச்சிருக்கீங்களா? இல்லை எங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி தந்துருக்கீங்களா? அது பார்த்தேன், நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, போட்டால் ஒரு அரை கிலோ தேருமான்னு பார்த்தேன். இரு, இது என்னன்னு தெரியுமா? முதலாவது நீங்க பார்க்கல. இந்த பைபிள் எப்படி இருக்கு? தூசி அடைஞ்சு போய் புதுசா இருக்கு. அப்புறம் எப்படி தெரியும் எங்களுக்கு? நான் படிக்கிறேன். நீங்க என்னைக்காவது இதை எடுத்து படிச்சிருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது படிக்க சொன்னீங்களா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? எத்தனை தடவை சொன்னீங்க? பைபிள் எடுத்து படிங்க, பைபிள் எடுத்து படிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே காலைல வச்சு தூக்க வரையில சொல்லிட்டு வருவீவா? எனக்கு தெரியல. அன்பா, நீங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை படிக்க சொன்னீங்க. என்ன படிக்க சொன்னீங்க? வெள்ளிக்கிழமை சிறுவருமலை வந்துச்சு, தங்கமலை வந்துச்சு, படிச்சேன்னு கேட்டீங்களா? அழகா படிச்சு சொன்னோம்ல. இதை நீங்க படிக்க சொல்லியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்க. சரி, இனிமேல்ட்டாவது படிங்க. என்னத்த? பைபிள. அதை சொல்லுங்க கரெக்டா. டேய் நண்பா, ஆ, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கண்டிப்பா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனியே கண்டு இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கொண்டு இருக்குது. உன் குடும்பத்துல சந்தோஷமே இருந்திருக்காத? உன் பிள்ளைங்க எப்பவும் சண்டை போடுறவங்களா இருந்திருப்பாங்களா? எப்போதும் சண்டை போட்டு தான் இருந்திருக்காங்க. டேய், இந்த வேதம் வசனம் இல்லைன்னா குடும்பத்துல எப்படிதான் அந்த மகிழ்ச்சி இருக்கும்? அப்பா, நீங்க ஒருவேளை எப்பமா சொல்லிருக்கலாம், ஆனா நாங்க படிச்சதே இல்லப்பா. ஆனா வசனம் சொல்லியிருக்கு, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சண்டே ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்கப்பா. நான் போற பாதையில ஏராளமான ஆபத்து இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், கல்லு முரட்டுகள் இருக்கலாம். ஆனா இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடந்தா இதுக்கெல்லாம் தப்பிடலாம். அவங்க சொன்ன மாதிரி ஒரு செழிப்பான வாழ்க்கை உண்டு, செய்யறதெல்லாம் வாய்க்குங்கிறது நான் மறந்துட்டோம்ப்பா. எங்களுக்கு டிவி, செல்போன், விளையாட்டு, சாப்பாடு, கேம் இப்படியே நினைச்சிட்டோம்ப்பா. ஆனா இன்னைக்கு அவங்க நல்ல நேரத்துக்கு வந்து அதுதான் நம்மளை போஷிக்கிறது, அதுதான் நம்மளை ஒருவேளை ஒரு பைபிள் அழகா கூட சொல்லுப்பா, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லியிருக்கான்டா. இப்போதான்ப்பா ஞாபகம் வருது, நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் போய் ஒரு 5 பைபிள் வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு, அம்மாவுக்கு, எனக்கு, தம்பிமார் 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னையிலிருந்து நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம்ப்பா. சரி, இனிமேல்ட்டாவது நம்ம குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம். நண்பா, நல்ல நேரத்தில் வந்து கரெக்டாக சொன்னப்பா. உன் பிள்ளைங்க சொந்தமா எங்களுக்கு பைபிள் வாங்கி தாங்கன்னு கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குடா. கண்டிப்பா. உன் வீட்டிலேயே விருந்து சாப்பிட்டதை விட ஒரு பெரிய சமாதானம் இதில் தான் எனக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு பார்த்தேன். ஓகே, சரி, கை தட்டிடலாமா?